பிஜேபியினுடைய தமிழக தலைவராக இருக்கார். அவருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா? நம்ம வாயில் வந்ததெல்லாம் நம்ம பேசிட முடியாது இல்லை. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறதே ஸ்டாலின் பேச முடியாது. முதலமைச்சர்னா அவருக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தினா அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. அந்த ஸ்டேட்டஸுக்கு அவர் இறங்கி வரும்போது என்னடா அப்படி பண்ணிட்டாரேன்னு எல்லாருமே வருத்தப்படுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் இதில் நடக்குது. திரிஷா மனநிலையிலேருந்து யோசிங்களேன். அவங்க சினிமாவில் நடிக்க வந்ததுலேருந்து நிறைய சினிமா பத்திரிகைகளில் கிச்சு பார்த்துருப்பாங்க. அது அவங்கள பெருசாக பாதிச்சிருக்காது. அது அன்றாடமாக அப்படி பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, கடந்து போயிடுவாங்கன்னு போயிடும். ஆனால் ஒரு தமிழக பிஜேபி தலைவர் பேசுவது ஆல் இண்டியா மீடியா லெவலுக்கு வர்ற விஷயமா மாறுது. அப்போ ரொம்ப மன உளைச்சலாகி அவங்க அவர் மீது ஒரு வழக்கு போட்டாலோ அல்லது வேறு ஏதாவது முடிவுகள் எடுத்தாலோ அது தப்பாக போயிடும். சின்மை மாதிரி ஒருத்தரை நயனா நாகேந்திரன் சொல்லிட்டு கடந்து போயிட முடியுமா? விட்டுருவாங்களா? அவங்க ஒரு குஷ்புவை சொல்லிட்டு போயிட முடியுமா? ஒரு ராதிகாவை சொல்லிட்டு போயிட முடியுமா? அவங்களாம் விட மாட்டாங்கல்ல. அப்போ ஏன் திரிஷா எதற்குமே ஆரம்ப காலத்துலேருந்து பார்க்குறோம், அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ணதில்லை. சரி ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு தான் போகிறாங்க. பேசுறதுங்கிறது ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாரோன்னு தோணுச்சு. யாரோட அடையாளமும் இல்லாமல் சொந்தமாக கட்சி தொடங்கி 1% ஓட்டு வாங்கி காட்டுங்க அப்படின்னு சொன்னது அதிமுகவை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. அவங்க சைட்லேருந்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்ஏசி இல்லைன்னா நீங்கள் சினிமாவில் வர முடியாது, வந்திருக்க முடியாது. நீங்கள் அப்படி சொல்லலாமா? உங்களுக்கு தனி அடையாளம் இருக்கா? இப்படிலாம் கேட்டிருக்காங்க. எஸ்ஏசி கூட தான் பல ஹீரோக்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு, ஹீரோயின்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. எல்லாரும் விஜய் ஆகிட்டாங்களா? விஜய்க்குன்னு ஒரு தனித்துவம் இருந்துச்சு, அதை அவர் உருவாக்கிட்டாரு. அதனால் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. எஸ்சிஎஸ்சி அறிமுகப்படுத்திட்டதுனால விஜய் வந்துட்டாரன். இன்றைக்கி தனி கட்சி ஆரம்பித்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை 30% நான் வச்சுருக்கேன்னு கட்ஸோட பேசுகிறாரு. அவர் அதை உங்களால் முடியுமான்னு கேட்குறாரு. முடியாதுங்கிறது தானே உண்மை. எம்ஜிஆர் ஆரம்பித்து ஜெயலலிதா அம்மா கையில் கொடுத்தாரு. ஜெயலலிதா அம்மா இபிஎஸ் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு முறை அவர் வெளியில் வந்தாருன்னா அதுக்கப்புறம் அடுத்த முறை வர்ற வரைக்கும் அவரை பற்றி தானே பேச வேண்டியதாக இருக்குது. அப்படி தானே அரசியல் களத்தை அவர் மாற்றி வச்சுருக்கிறாரு. நிறைய நடிகர்கள் இங்கே வந்திருக்காங்க, வருவாங்க, ஒரு குறைந்த அளவு கூட்டத்தை கூட்டுவாங்க, கொள்கை முழக்கம் முழங்குவாங்க, அதுக்கப்புறம் எங்கே போவாங்கன்னு தெரியாது, அதோட போயிடுவாங்க. பட் இவர் வர்றதே கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வராரு. ஒரு பெரும் கூட்டம் அவர் பின்னால் நிற்கிது. எல்லா கட்சிகளுக்கும் ஈஸியாக பெர்மிஷன் கிடைக்குது, பட் எனக்கு மட்டும் கிடைக்கல. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற கொஞ்சம் உருக்கமாகவே விஜய் அவர்கள் பேசியிருந்தார். திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு. அவரும் மக்கள்கிட்ட நீதி கேட்டிருந்தாரு. ஸோ அதையே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறாரு. தப்பு என்ன இருக்குங்கிறேன். அவருக்கு நடந்ததை விட இன்றைக்கி அதிகமாக விஜய்க்கு நடக்குது இல்லை. எம்ஜிஆருக்கு கூட படப்பெட்டி தான் அவங்க தூக்கிட்டு ஓடினாங்க. ஆனால் அதை தாண்டி எம்ஜிஆருக்கு அவங்க ஒன்றும் பெரிய கஷ்டத்தை கொடுத்துடல. ஆனால் இங்கே அவர் வெளியில் போனாலே எவ்வளோ சிக்கல்களை அவர் சந்திக்க வேண்டியது இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவீன். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் வலைப்பே சந்தன் சேதனிச்சிக்க. வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் பேசினதுக்கு பிறகு பல சம்பவங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கு. குறிப்பாக நயினார் நாகேந்திரன் பேசினது மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாக்கி இருக்கு. எப்படி சார் பார்க்க? ஒரு அரசியல் தலைவர் அப்படி திறந்தாழ்ந்து பேசுவது தப்பு தான். இப்போ வெளியில் காசிப் நிறைய பேர் பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க. தமிழகத்தின் முன்னணி 4 ஏடுகளிலெல்லாம் காசிப் வராமல் இருந்ததே கிடையாது. காசிப்புங்கிறது காலகாலமாக இருக்குது. ஆனால் அதையே நீங்கள் யார் வாயால் வருதுங்கிறது ஒன்று இருக்குல்ல. இப்போது மிக மதிப்புமிக்க ஒருத்தராக அவர் இருக்கார். ஏற்கனவே அமைச்சராக இருந்திருக்கிறாரு. பிஜேபியினுடைய தமிழக தலைவராக இருக்கார். அவருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா? நம்ம வாயில் வந்ததெல்லாம் நம்ம பேசிட முடியாது இல்லை. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறதே ஸ்டாலின் பேச முடியாது இல்லை. முதலமைச்சர்னா அவருக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தினா அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. அந்த ஸ்டேட்டஸுக்கு அவர் இறங்கி வரும்போது என்னடா அப்படி பண்ணிட்டாரேன்னு எல்லாருமே வருத்தப்படுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் இதில் நடக்குது. நல்ல வேளையாக நான் இந்த அரசியல் களம் ரொம்ப கேவலமாக போயிருச்சோன்னு நினைக்காத அளவுக்கு பலர் குரல் கொடுக்குறாங்க. முக்கியமாக பிஜேபி கூட்டணியை சார்ந்தவர்களே பேசும்போது கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. பரவாயில்ல, ஏதோ ஒரு கண்ணியம் இங்கே காக்கப்படுதுங்கிறத நம்ம உணர வேண்டியதாக இருக்குது. இப்போ தினகரன் போன்றவர்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதை அவர் தவிர்த்திருக்கணும், பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. செல்வ பெருந்தகை எதிரணியில் இருந்தாலும் கூட அவரும் சொல்கிறார், இதை பேசக்கூடாது, நீங்கள் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள், திரிஷா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கன்றார். அதுதான் உண்மையும் கூட. இப்போ ஒரு அரசியல் தலைவராக விஜய் இதெல்லாம் பண்பட்டு தான் வரார். அவர் முதல் மாநாட்டிலே சொல்லிட்டார், எந்த அளவுக்கு நீங்கள் இறங்கி பேசுவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் திரிஷா மனநிலையிலேருந்து யோசிங்களேன். அவங்க சினிமாவில் நடிக்க வந்ததுலேருந்து நிறைய சினிமா பத்திரிகைகளில் கிச்சு பார்த்துருப்பாங்க. அது அவங்கள பெருசாக பாதிச்சிருக்காது. அது அன்றாடமாக அப்படி பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, கடந்து போயிடுவாங்கன்னு போயிடும். ஆனால் ஒரு தமிழக பிஜேபி தலைவர் பேசுவது ஆல் இண்டியா மீடியா லெவலுக்கு வர்ற விஷயமா மாறுது. அப்போ ரொம்ப மன உளைச்சலாகி அவங்க அவர் மீது ஒரு வழக்கு போட்டாலோ அல்லது வேறு ஏதாவது முடிவுகள் எடுத்தாலும் அது தப்பாக போயிடும் இல்லையா? இதுவே
நான் அவங்க பேரை இந்த இடத்துல சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. பட்டு அவங்களுடைய கட்ஸுக்காக நான் அதை அந்த பேரை பயன்படுத்துகிறேன். சின்மை மாதிரி ஒருத்தரை வந்து நயனா நாகேந்திரன் சொல்லிட்டு கடந்து போயிட முடியுமா? விட்டுருவாங்களா அவங்க? ஒரு குஷ்புவை சொல்லிட்டு போயிட முடியுமா? ஒரு ராதிகாவை சொல்லிட்டு போயிட முடியுமா? அவங்களாம் விட மாட்டாங்கல்ல. அப்போ ஏன் த்ரிஷா வந்து எதற்குமே ஆரம்ப காலத்துலேருந்து பார்க்குறோம், அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ணதில்லை. சரி ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு தான் போகிறாங்க. அவங்கள வந்து பேசுறதுங்கிறது ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாரோன்னு தோணுச்சு. இல்ல அவங்களோட பேர் மட்டும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு சார். விஜய் சாரோட அடிபட்டுட்டே இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த கூவத்தூர் விஷயத்துல கூட அவங்க பேரை தான் யூஸ் பண்ணாங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த டிஃபமேஷன் கேஸும் வந்து போல அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்றதால இல்லை அதில் என்ன பிரச்சனைனாங்க, இவங்க நீதிமன்றத்துக்கு போகணும், அதை ஃபாலோ பண்ணணும், அங்கே போய் குற்றவாளி குண்டில் ஏறி நின்று விவாதம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத வேலையாக இருக்குது. அதனால தான் வந்து அவங்க நீதிமன்றத்துக்கு போகிறதில்ல, ஒரு காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல. பட் எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க மீது நிறைய இங்கே வந்திருக்கு. நிறைய ஏற்கனவே வந்து ஒரு காணொளி வந்துச்சு, ஒரு திருட்டுத்தனமாக எடுத்த ஒரு வீடியோ, ஹிடன் கேமராவை வச்சு எடுத்தாங்க. அது நான் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க தாங்கிற அளவுக்கு அன்றைக்கி செய்திகள் வரும்போது எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. பட் அப்போ கூட அவங்க நீதிமன்றத்துக்கெல்லாம் போகலை. ஸோ அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்வோம், எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுவே இன்றைக்கி வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இது போன்ற தலைவர்கள், இப்போ மற்றவர்கள் பேசலாம், சொசைட்டியில் வந்து அங்கே டீ கடையில் 4 பேர்னு பேசலாம், அதெல்லாம் வந்து காலகாலமாக இருக்குது, நேரு காலத்துலேருந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து சட்டசபையிலேயே அந்நாட்டெல்லாம் கேட்டிருக்காங்க. ஒரு பிரபலமான நடிகை பேரை சொல்லி அவங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பாமெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் வந்து அவங்க ஒன்றும் படி தாண்டாத பத்திரியும் கிடையாது, நான் குற்றம் தொடர்ந்த முனிவனும் கிடையாதுலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அன்னைக்கு அந்த கான்வர்சேஷன் ஓகேன்னு போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து அப்படி சொல்லிட்டு அண்ணாவே போக முடியாது. மகளிர் ஆணையம்லாம் இருக்குது, இறங்கி பெரிய டார்ச்சர் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இவர் ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்கள சொன்னதுங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதே மாதிரி சிலரில் விஜய் அவர்கள் பேசின இன்னொரு விஷயமே சர்ச்சையாக இருக்குது சார். இந்த மாதிரி யாரோட அடையாளமும் இல்லாமல் சொந்தமாக கட்சி தொடங்கி 1% ஓட்டு வாங்கி காட்டுங்க அப்படின்னு வந்து சொன்னது வந்து அதிமுகவை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணியிருக்கு. அவங்க சைட்லேருந்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்ஏசி இல்லைன்னா நீங்கள் சினிமாவில் வர முடியாது, வந்திருக்க முடியாது, நீங்கள் வந்து அப்படி சொல்லலாமா, உங்களுக்கு தனி அடையாளம் இருக்கா, இப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் தவிர்த்திருக்கலாமோ? தவிர்க்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாதுங்க. இப்போ எஸ்சிஎஸ்சி கூட தான் பல ஹீரோக்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு, ஹீரோயின்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. எல்லாரும் விஜய் ஆகிட்டாங்களா என்ன? கிடையாது. இல்லை, விஜய்க்குன்னு ஒரு தனித்துவம் இருந்துச்சு, அதை அவர் உருவாக்கிட்டாரு, அதனால் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எஸ்சிஎஸ்சி அறிமுகப்படுத்திட்டதுனால விஜய் வந்துட்டாரா என்ன? அப்படி கிடையாது. இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் இங்கே வந்து ஒரு முகலட்சணம் இருக்குது, அதை வந்து மக்கள் விரும்பணும், விரும்புகிறதுக்காக அவர் ஒரு உழைப்பை உழைக்கணும், அவ்வளவும் இருக்குது. அது ஒன்றும் சாதாரணமாக அப்படியே தூக்கி கையில் கொடுக்குற விஷயம் கிடையாது. அதே மாதிரி தான் அரசியல்லையும் அவர் சொல்கிறார், நீங்கள் உங்களால் முடியுமான்னு கேட்குறாரு. உண்மை தானே. அப்போ ஓபிஎஸ் வந்து அதிமுகலேருந்து வெளியேறி வந்தார், வெளியேறல, அதிமுகவில் தான் இருக்கிறதா அவர் நம்புகிறாரு. ஆனால் அவங்க நிற்கிட்ட சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு அமைப்பு ஒன்று வச்சுருக்கிறாரு. எவ்வளோ பேர் இருக்காங்க சொல்லுங்களேன்? 2 முறை முதலமைச்சராக இருந்தவர், எவ்வளோ பேர் இருக்காங்க? முடியாது. இல்லை, இன்றைக்கி தனி கட்சி ஆரம்பித்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை 30% நான் வச்சுருக்கேன்னு கட்ஸோட பேசுகிறாரு அவர். அதை உங்களால் முடியுமான்னு கேட்குறாரு. முடியாதுங்கிறது தானே உண்மை. நீங்கள் எம்ஜிஆர் ஆரம்பித்து ஜெயலலிதா அம்மா கையில் கொடுத்தாரு, ஜெயலலிதா அம்மா வந்து இபிஎஸ் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது ஈஸியாக வந்துருச்சு. நீங்கள் தனியாக இப்போ டிடிவி தினகரன் இருக்கார், தனியாக தான் போய் ஆரம்பித்தார், எத்தனை சதவீதம் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க கட்சியில்? ஸோ அதை தான் அவர் சொல்கிறாரு. அதை வந்து இவங்க கோவப்பட்டாங்கன்னா பட்டு தான் ஆகணும். இல்லை சார், டிஎம்கே வந்து ஒரு பக்கம் அவங்க சைட்லேருந்து ரியாக்ஷன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. விஜய் பற்றி ஃபஸ்ட்டு அவங்க வந்து பேசல. உதயநிதி சொன்னது என்னென்னா, நாங்கள் விளையாட்டு செய்திகள்லாம் சினிமா செய்திகள்லாம் பார்க்கறதில்ல அப்படின்னு வந்து சொன்னேன். இப்போ மெல்ல மெல்ல வந்து விஜய் தான் வந்து சென்டர் ஆஃப் ஆக்சிஸாக மாறிட்டு இருக்கா சார் எல்லா கட்சிகளும். உண்மை தானேங்க. ஒரு முறை அவர் வெளியில் வந்தாருன்னா அதுக்கப்புறம் அடுத்த முறை வர்ற வரைக்கும் அவரை பற்றி தானே பேச வேண்டியதாக இருக்குது. அப்படி தானே அரசியல் களத்தை அவர் மாற்றி வச்சுருக்கிறாரு. நிறைய நடிகர்கள் இங்கே வந்திருக்காங்க, வருவாங்க, ஒரு குறைந்த அளவு கூட்டத்தை கூட்டுவாங்க, கொள்கை முழக்கம் முழங்குவாங்க, அதுக்கப்புறம் எங்கே போவாங்கன்னு தெரியாது, அதோட போயிடுவாங்க. பட் இவர் வர்றதே கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வராரு, ஒரு பெரும் கூட்டம் அவர் பின்னால் நிற்கிது. நாளைக்கு இவர் ஆட்சியை பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை ஆட்சியை பிடிக்கலன்னா தொடர்ந்து இங்கே தாக்கு பிடிப்பாரான்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் யூகங்களின் அடிப்படையில் பேச வேண்டிய விஷயம் இல்லை. அன்னைக்கு அவர் என்னவா இருக்காருங்கிறத பார்த்துப்போம். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல வந்து நின்றார்ல அவர். அப்போ அவரை தவிர்த்துட்டு நீங்கள் பேசவே முடியாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, முரசொலிமாறன் ஒரு முறை சொன்னார்,
போகிற போக்கை பார்த்தா இந்த பொம்பளை எல்லாம் சிஎம் ஆயிரும் போல இருக்குன்னாரு ஜெயலலிதா அம்மாவை பார்த்து. அன்றைக்கி அவங்க கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாங்க. அவர் அப்படியே சொன்னார். அது வந்து செய்தித்தாள்கள்லாம் வந்துச்சு. ஆனால் என்னாச்சு நிலைமை? அப்போ யாரையும் நீங்கள் இங்கே வந்து அலட்சியமாக நினைக்கவே முடியாது. அதுவும் வந்து இன்றைக்கி விஜய்க்கு இருக்கிற ஒரு மாசு, அவர் ஏதோ வந்தார் கத்துனார் போனாருலாம் இருக்க மாட்டார். கட்டாயமாக அவருக்கு பின்னால் இருக்கிற இந்த கூட்டம் ஏதோ ஒரு இடத்துல அவரை கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. அது இந்த தேர்தலில் அவர் ஆட்சியை பிடிக்க மாட்டாருங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்கு அதில் ஒன்றும் தயக்கம் இல்லை. அவர் இன்னும் வேகமாக இறங்கி ஒரு அரசியல் பண்ணாருன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவருடைய அரசியல் வேகம், அவர் எடுக்கிற சில முடிவுகள் அதெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் அவர் கையில் அந்த பதவியை கொடுத்துறாது. ஏன்னா இன்றைக்கி அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் எப்படி உருண்டு புரண்டு சாவுறாங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர் வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து மைக்கை பிடிச்சி முழங்கிட்டு ஆட்சி கிடச்சிரும்னு நினச்சாருன்னா அது தப்பு, அது கிடைக்காது. அப்போ இன்னும் வேகமாக அவர் போகணுங்கிறது தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறது. ஆனாலும் தமிழக அரசியலில் அவர் தவிர்க்க முடியாத இடத்துல இருப்பார். அதே மாதிரி வந்து எல்லா கட்சிகளுக்கும் வந்து ஈஸியாக பெர்மிஷன் கிடைக்குது, பட் எனக்கு மட்டும் கிடைக்கல, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற கொஞ்சம் உருக்கமாகவே விஜய் அவர்கள் பேசியிருந்தார். திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. அவரும் வந்து மக்கள்கிட்ட நீதி கேட்டிருந்தாரு. ஸோ அதையே வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறாரு திரு விஜய் அவர்கள். தப்பு என்ன இருக்குங்கிறேன். அவருக்கு நடந்ததை விட இன்றைக்கி அதிகமாக விஜய்க்கு நடக்குது இல்லை. எம்ஜிஆருக்கு கூட படப்பெட்டி தான் அவங்க தூக்கிட்டு ஓடினாங்க. படப்பெட்டியை ரிலீஸ் பண்ண விடாத அளவுக்கு தூக்கிட்டு ஓடல. படப்பெட்டியவே நீங்கள் தியேட்டருக்கு அனுப்ப முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. இரவோடு இரவாக எப்படியோ கடத்திட்டு போய் தான் படங்களை தியேட்டரில் போட்டாங்க. போஸ்டர் ஓட்ட விட மாட்டாங்க, தியேட்டருக்கு ஆட்களை வர விட மாட்டாங்க. ஸோ அப்படி தியேட்டருக்காரங்களை மிரட்டுவாங்க. இப்படியெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அதை தாண்டி எம்ஜிஆருக்கு அவங்க ஒன்றும் பெரிய கஷ்டத்தை கொடுத்துடல. ஆனால் இங்கே வந்து அவர் வெளியில் போனாலே எவ்வளோ சிக்கல்களை அவர் சந்திக்க வேண்டியது இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு புறம் காசிப்பு, இன்னொரு பக்கம் வந்து போகிற இடங்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு காயமோ உயிரிழப்போ நடந்துகிட்டே இருக்குது. அவரே பிடிச்சி ஏர்போர்ட்டில் தள்ளி விட்றாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களும் நடக்குது. இப்போ அவர் சொன்ன மாதிரி எஸ்ஓபி கொண்டு வந்து 5000 பேருக்கு மேலே நீங்கள் கூட்டத்தை திரட்டவே முடியாதுங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சுருக்காங்க. நான் கூட சரி ரைட்டுங்க உருவாக்கிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த ஒவ்வொரு கல்லாக போட்டு காக்கா தண்ணி குடித்த கதையை தினந்தோறும் 5000 பேரை மீட் பண்ணுங்க. யார் தடுக்க போகிறா? சட்டம் உங்களுக்கு 5000 பேரை திரட்டலான்னு சொல்லிடுச்சு இல்லை. இன்றைக்கி சேலத்தில் கூட்டினீங்களா, நாளைக்கு பக்கத்தில் இன்னொரு ஊருக்கு கூட்டுங்க, இன்னொரு ஊருக்கு கூட்டுங்க. இந்த 60 நாள் நான் ஸ்டாப்பாக நீங்கள் தினம் 5000 பேர் பாருங்களேன். யார் உங்களை தடுத்தா? அப்போ நீங்கள் அப்படி தானே முடிவெடுக்கணும். மறுபடியும் நான் வந்து போயிட்டு திரும்ப 5000 பேரை பார்க்குறதுக்கு இன்னொரு 15 நாள் எடுத்து பண்ணால் அது வேகமான அரசியல் இல்லை. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவர் வந்து யூஸ் பண்ணுறாரு சார். தொடர்ந்து மக்களை சந்திக்கிறது, தொடர்ந்து வெளில வந்து பேசுறது அப்படின்றது வந்து ஒரு ரீச் ஆகாது அப்படின்னு நினைக்கிறாரோ? இல்லைங்க, ரீச் ஆகும் கட்டாயமாக. விஜய் வெளியில் வந்து என்ன பேசுகிறாரோ அவரை பார்க்கணுங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குது. நேற்று கூட தந்தி டிவியில் நான் ஒரு பெண்மணியுடைய வீடியோ பார்க்குறேன். ஒரு வயதான பெண்மணி சொல்கிறாங்க, விஜயை பார்க்க நான் ஓடுனேன், இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வேகமாக ஓடி போய் பார்த்தேன், அப்படி இருக்கார் இப்படி இருக்கார், அவ்வளோ அழகாக இருக்கார், படத்தில் பார்க்குற மாதிரியே இருக்கார் எல்லாம் சொல்கிறாங்க. என் பிள்ளைங்களாம் என்னை வந்து விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி வற்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் எத்தனை முறை வந்தாலும் அவரை பார்க்குறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் போய் தானே ஆகணும், போகாமல் ஜெயிக்க முடியாது இல்லை. அப்போ போங்கங்கிற 5000 பேர் தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்களா, இந்த 5000 பேர் உன் சட்டத்தை வச்சே உன்னை நான் காலி பண்ணுறேன் அப்படின்னு இறங்குங்க. அது ஏன் பயப்படுறாரு? இதெல்லாம் தெரிஞ்சு ஏன் சார் அமைதியாக இருக்காங்க? ஏன்னா இன்னொரு 60 நாள் தான் இருக்குது அப்படின்னும் போது இப்போ தான் அரசியல் பண்ண வேண்டியதுக்கான கரெக்டான சுச்சுவேஷன் அப்படிங்கும்போது இன்னுமே அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் இல்லைங்க. அவர் வந்து இப்போ நம்ம விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் சில விஷயங்களை நம்ம வந்து ஆதரவாக பேச முடியாது. ஏன்னா அப்படி கிடையாது. நீங்கள் பாருங்கள், தமிழ்நாடே என்னுடைய வீடு தாங்கிறது பதிலா? அது இதற்கான பதில் இல்லைல்ல. நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வாங்கிறதுக்கு தமிழ்நாடு தான் என்னுடைய வீடுங்கிறது பதில் இல்லை. வீட்டை விட்டு வெளியில் வருவேன் வரமாட்டாங்கிறது தான் பதில். வரணும், அதுதான் பதில். அதை விட்டுட்டு தமிழ்நாடே என் வீடு தான் அப்படின்னு சொல்கிறது கைத்தட்டுவதற்கு நல்லாயிருக்கும். கைத்தட்டுறது விசில் அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ப்ராக்டிக்கலாக சரியாக வரும் சார். ஒருவேளை அவரோட ஸ்பீச் அப்படின்றது வந்து இன்றைய கால இளைஞர்கள், இந்த ஜென்சி கிட்ஸ், 2K கிட்ஸ், அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்பீச்சாக இருக்கா சார்? அவங்களுக்கு ஏற்ற ஸ்பீச் தாங்க. ஆனால் அவங்க மட்டுமே ஓட்டு போடல. ஆனால் மகளிருக்கும் பிடிக்குதே சார், அவங்களும் இதை வந்து அதுக்கு தான் இப்போ 5000 ரூபா அணை போட்டு தடுத்துட்டாங்கல்ல. இப்போ 5000 ரூபா மகளிர் உதவித்தொகை கொடுக்குறாங்கல்ல, இது ஒரு பெரிய வேலையை பார்க்கும்ல எலெக்ஷன் நேரத்தில். ஸோ அதாவது இப்போ போராடமெல்லாம் அணை போடுறாங்கன்னு தெரியுது. அப்போ இன்னும் கடுமையாக உழைங்க, இன்னும் கடுமையாக ஓடுங்கன்னு சொல்கிறேன்.
இந்த தேர்தலில் தோற்று நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்போதே இந்த அடி அடிக்கிறாங்களே, நீங்கள் தோற்று போய் வெளியில் போயிட்டீங்க, திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன வாவீங்க? ஒரு சாதாரண படத்தை கூட நடிக்க விட மாட்டாங்களே உங்களை. அப்படி ஒரு ஆபத்து உங்களுக்கு இருக்குல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அது இல்லையே. ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு வந்து பிரச்சாரங்களை மும்முரமாக எடுக்கலான்னு இருக்காங்களா சார்? இருக்கலாம், எடுத்தால் சந்தோஷம்தான். ஏன்னா இப்போ அவர் ஒரு தமிழக அரசியலில் ஒரு புது தலைவர் வரணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. அது பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். ஒரு புறம் வந்து அவங்கள ரொம்ப இழிவாக திட்டுறாங்க, அவதூறாக பேசுகிறாங்க, தற்குறிங்கிற முத்திரையை குத்துறாங்க. எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு வேகத்தை உருவாக்கிட்டே இருக்குது. அவரே என்ன சொல்கிறாரு, அவமானங்களிலிருந்து நாம் வரணுங்கிறது தான் அவர் சொல்கிறார். அப்போ அவருக்கு அது அவமானமாக ஃபீல் பண்ணுறாரு. இப்படிலாம் நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? தூங்கக்கூடாது, ஓடிட்டே இருக்கணும். எதிராளிகள் கண்ணில் வந்து விரலை விட்டு ஆட்டணுமா வேணாமா? அப்படி ஒரு அரசியலை அவர் முன்னெடுக்க தயங்குகிறார். அது காரணம் என்னென்னா சினிமா வந்து உங்களை உருவாக்கும் பொழுதே மகாராஜாவாக உருவாக்கிடும். நீங்கள் திரும்பினா கிடைக்கும், இப்படி திரும்பினா கிடைக்கும். அப்படி வந்து உங்களை உருவாக்கிட்ட பிறகு உங்களுக்கு தேடுதல்ங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸோ அதுதான் அரசியலில் அது செல்லுபடியாகாது. நீங்கள் எவ்வளவுக்கோளோ உழைக்கிறீங்களோ, எவ்வளோக்கோளோ ஓடுறீங்களோ அதுதான். இப்போ குறுகிய நாட்கள் தான் இருக்குது. ஒருவேளை நம்ம குறைஞ்சது ஒரு 40-50 எம்எல்ஏக்கள் கூட நமக்கு வரலன்னா நம்முடைய அரசியல் என்ன ஆகும்னு அவர் யோசிச்சாருன்னு வைங்களேன், கட்டாயமாக ஓடுவார். ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்குது. அவர் பல இடங்களில் சர்வே எடுத்திருப்பார். ஒரு உண்மையான சர்வேயாக அது இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி ஒரு 30% இருக்குன்னா அது ஒரு பெரிய வாக்கு வங்கி தான். ஆனால் வெற்றிங்கிறது தான் இங்கே முக்கியம். நான் வந்து இவர் ஓட்டை கலைச்சேன், அவர் ஓட்டை கலைச்சேன், 2 பேரையும் நடுத்தரில் நிறுத்தினேங்கிறது அரசியல் கிடையாது. நான் வந்தேனாங்கிறது தான். அதுக்கு அவர் இன்னும் ஓடணும். தகவல். நன்றி.